எல்லோருக்கும் வணக்கம். கவனித்தீர்களா, இவர்கள் பாடும் துதியை கவனித்தீர்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு என்ன கவனிக்கணும்னா, நம்மளுடைய மார்க்கெட் 114 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். ஆனால் இவர்கள் என்ன துதியை பாடுகிறார்கள் சமீப காலங்களாக அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் சில புரோக்கரேஜ் ஹவுசஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்மால் அண்ட் மிட் கேப் எல்லாம் கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அல்லது நேற்று போய் பார்த்துருந்தீங்கன்னா சிஎல்எஸ்ஏ அப்படின்ற புரோக்கரேஜ் ஹவுஸ் வந்து ஸ்டீல் செக்டரில் வந்து ஒரு மாதிரி டவுன் கிரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக என்னங்க இருக்குது நம்ம ஷேர் மார்க்கெட்டில், பேங்க்குக்கு இருக்குது. பேங்க்குகளில் வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து அவங்களும் ஒரு மாதிரி டவுன் கிரேட் பண்ணுறாங்க. வேறு என்னங்க இருக்குது நம்ம மார்க்கெட்டில், ஒன்றா பேங்க்கு இல்லைன்னா ஐடி, இதுதான் நம்மளுடைய நிஃப்டியே தாங்கி பிடிக்கிறது. இப்போ இன்னைக்கு வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிகளும் ஒரு மாதிரி டவுன் கிரேட் பண்ணுறாங்க ஒரு ஃபாரின் புரோக்கரேஜ். அதாகப்பட்டது 400 லட்சம் கோடி அப்படின்றது நம்மளுடைய மொத்த ஷேர் மார்க்கெட் கேபிட்டல்னா, ஃபாரின் புரோக்கரேஜஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை உன்னிப்பாக கவனித்து அதன்படி செயல்படக்கூடிய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 லட்சம் கோடி இருக்குது. இதுவே 400 லட்சம் கோடியில் ஒரு 100 லட்சம் கோடி அல்லது 200 லட்சம் கோடி ஃபாரினர்ஸ் ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு இந்த பேட் நியூஸ் எல்லாம் வர்றதுக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை கிராஷ் பண்ணி விட்டுருப்பாங்க. ஆண்டவனுடைய அருளால் ஷேர் மார்க்கெட் ஏறிக்கொண்டே இருந்த சமயத்தில் ஃபாரினர்ஸ் வந்து வெகுவாக வெளிவந்துட்டாங்க. இப்போ வெறும் 50 லட்சம் கோடி அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து வெறும் 114 பாயிண்ட், இவ்வளோ பெரிய பேட் நியூஸ் எல்லாம் வந்தாலுமே ஷேர் மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு 114 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் மொத்தமாக டிஐஸ்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துட்டதாகவே நான் பார்க்குறேன். ஸோ இந்த எஃப்ஐஎஸ்னுடைய புரோக்கரேஜினுடைய அனலிஸ்டினுடைய பேச்சை கேட்டுட்டு இந்த 50 லட்சம் கோடியும் இன்னும் குறைஞ்சி வெறும் 20 லட்சம் கோடி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபாரின் புரோக்கரேஜ் சொல்கிறத யாரும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா ஃபாரின் புரோக்கரேஜ் சொல்கிறத பெரும்பாலும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தான் கேட்பாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் வெளியே போயிட்டா இவங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கருத்து. ஃபுல்லாக நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நீ உள்ளே இறங்கிடுவாங்க. டாடா மோட்டருடைய பிஸ்னஸை வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக பிரிப்பாங்க அப்படின்ற நேற்று ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸ்னுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஷேர் மார்க்கெட் வந்து ஏற்றுக்குச்சு. ஓகே குட் பாய், நல்லா தான் நீ பிரித்து விடுற அப்படின்ட்டு 987 ரூபாயில் நேற்று க்ளோஸ் ஆன ஷேர் இன்னைக்கு ஹையெல்லாம் 1065 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 1028 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நண்பர்களே, ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கும், திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை முன்னாடி வந்து நின்றோம். அப்படித்தான் இந்த சவுத் இந்தியன் பேங்க்ஸ் ரைட்ஸ் ஆகட்டும், பஜாஜ் ஆட்டோ பைபாக் என்னமோ ரொம்ப நாள் கழிச்சு வர்ற மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா அதனுடைய அப்டேட் என்னன்னு பார்த்தா நாளைக்கு அந்த சவுத் இந்தியன் பேங்க்ஸ்னுடைய ரைட்ஸ் ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி பஜாஜ் ஆட்டோ பைபாக்ல சுத்தமாக எந்த விதமான அப்டேட்டும் வராமல் அது என்னமோ 2-3 மாதம் ஆகுமா என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருந்தது. திடீர்னு பார்த்தா அவனு வந்து நாளைக்கே அவனுடைய ஆஃபர் ஓப்பன் ஆகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட 2 ஷேர் இருக்கலாம், 5 ஷேர் இருக்கலாம், 10 ஷேர் இருக்கலாம், எவ்வளவு உங்களுக்கு எலிஜிபிலிட்டின்னு சொல்லி மெயில் வந்திருக்கலாம். பட் நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட இருக்கிற ஷேரை பூரா அப்ளை பண்ணுவேன். என்ன காரணம்னா, அக்செப்டன்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அப்ளை பண்ணதை எல்லாத்தையும் பைபேக் பண்ணிக்குவாங்க. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 8275 ரூபா தான் இருக்குது. பட் இதை பைபேக்கில் 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு வருமானம் தானே. இது 7,000 ரூபாய் இருந்த சமயத்தில் பைபேக் ஆஃபர் வந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் 3,000 ரூபா லாபம் பண்ணி தரப்போகிறான். ஆஹா நண்பர்களே, இந்த மேரிக்கோ ஷேர் வச்சிருக்கீங்களா? நல்ல விஷயம், நல்ல விஷயம். அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல டிவிடெண்ட் தரான். இன்னைக்கு 4.7 இறங்கியிருக்கான், 5 ரூபா இறங்கியிருக்கான்னு வைங்க. பட் இருந்தாலும் 6 மார்ச் நாளைக்கு ரெக்கார்ட் டேட்டில் உங்களுக்கு வந்து 6 ரூபா 50 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறான். இது ஓரளவுக்கு நல்ல டிவிடெண்ட் தான். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கும்பா குட்டி தான். ஏன்னா கடந்த ஒரு வருடத்தில் நீ என்னப்பா சாதிச்சு அப்படின்னு கேட்டோம்னா 3.70% மட்டும் லாபத்து இருக்குது. அதாவது 500 ரூபாய்க்கு ஓப்பன் ஆனவன் இப்போ 519 ரூபாய் இருக்கான். இடையில எப்போ ஒரே ஒரு தடவை மட்டும் 588 ரூபா போயிருக்கான். போடு தாளம் போடு. நண்பர்களே, இந்த எக்ஸிகாம் டெலிசிஸ்டம்ஸ் நிறைய பேருக்கு கிடைச்சதுன்னு சொல்லி கமெண்ட்ல பதிவிட்டு இருந்தீங்க. அருமையான விஷயம் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 100% கிரே மார்க்கெட் பிரீமியத்தின்படி கொஞ்சம் லாபம் அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்டது. பட் எனிவே ஆல்மோஸ்ட் அவன் ஒரு 80% பக்கம் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் இப்போ ஒரு 71% இருக்கான். ஆமாம், இன்னைக்கு மார்க்கெட்டே சரியில்லை. மார்க்கெட்டில் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்தா கும்பா போடுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 114 பாயிண்ட் இறங்கியிருக்கான். இந்த சமயத்தில் ஐபிஓ கிடைச்சிருந்து லிஸ்டிங் கெயின்லையும் நம்ம புக் பண்ணியிருக்கோம்னா ஆல்மோஸ்ட் 70% லாபம் இல்லை. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் நியூஸ் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பவர்ஃபுல். நீங்கள் டெக்னிக்கல் பிரேக் அவுட் ஆகிருக்கலாம், பிரேக் டவுன் ஆகலாம், அதனால் வேகமாக ஏறுற மாதிரி உங்களுக்கு கண்ணு முன்னாடி ஏறி இறங்கி காமிக்கலாம். அதே மாதிரி ஃபண்டமெண்டலாக வேல்யூவேஷன் பர்ஸ்பெக்டிவில் அல்லது வேறு ஏதாவது ஒரு பர்ஸ்பெக்டிவில் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி அல்லது பெரிய அளவில் ஏறி நீங்கள் பார்க்கலாம். பட் ஒரு செகண்டில் ஓவர் நைட்டில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா
அது நியூஸ்னால தான் முடியும். IIFL அப்படின்ற ஒரு கம்பெனி, IIFL ஃபைனான்ஸ், அது இன்னைக்கு 20% இறங்கிட்டான். என்ன காரணம்னா RBI என்ன சொல்றாங்க, நீங்க கோல்டு லோனை நீங்க கொடுக்க வேண்டாம், நிறுத்தி வைங்க அப்படின்ற சில காரணத்தினால சொல்றாங்க. அதாவது இவங்களுடைய மொத்த வருமானத்தில் ஆல்மோஸ்ட் 30% வருமானம் தங்கத்துக்கு லோன் கொடுத்து அதிலிருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட் தான் இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30% பிஸ்னஸ் IIFL ஃபைனான்ஸ்க்கு கோல்டு லோன்லேருந்து தான் வருது. அது தடைப்படுது, வருமானத்திலே கை வச்சா அப்போ என்ன ஆகும், ஷேர் மார்க்கெட்டில் அது வீழ்ச்சி அடைத்தான் செய்யும். அந்த வகையில் இன்னைக்கு 20% IIFL ஃபைனான்ஸ் விழுந்துருச்சு. மேபி அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் இதுக்கு ஏங்க பேடிஎம்னு ஒரு கம்பெனி இப்படி தான் அவன் கும்பாப்பாடி கீழே இறங்கினான். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 20% 30% கீழே ஒரு குறிப்பிட்ட ரேட் போயிட்டு அப்புறம் மேலே ஏறி வந்தான். அதே மாதிரி இந்த IIFL ஃபைனான்ஸ்க்கு இப்போதைக்கு பேட் நியூஸில் 20% இறங்கிட்டான். இன்னும் எவ்வளவு தூரம் கீழே போயிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு மேலே ஏறி வரான்றது தெரியல. கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பிடிக்கிறவங்களுக்கு தான் காசு அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட். எதாக இருந்தாலும் டக்கு டக்குன்னு கேட்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அப்படின்ற மாதிரி. இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. அதனால் அது சம்மந்தமாக எந்த தகவல் வந்தாலும் பாதிக்கும். அதனால் அதை பற்றி நம்ம பேச தான் செய்யணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட், இந்த மாதிரி எலக்டோரல் பாண்ட்ஸ், அதாவது 0 வட்டி தரக்கூடிய ஒரு பாண்ட், அதை நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுடைய KYC டீட்டெயிலாம் கொடுத்து வாங்கணும். அப்புறம் அந்த பணம் எங்கே போகுதோ அதை விட்டுருங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க மார்ச் 6க்குள்ள அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு டைரக்ட் பண்ணியிருக்கு. அவங்க ஜூன் 30 வரைக்கும் டைம் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தினால ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருமானு பார்த்தேன். அதெல்லாம் ஒரு மாற்றம் இல்லை. ஒரு ஷேருக்கு 7 ரூபா அப்படின்ற அளவில் ப்ளஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். வேறு எந்த விஷயமும் இல்லை. AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஷேர் வந்து ரொம்பவுமே சப்போர்ட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு ஒரு நல்ல நியூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, RBI வந்து அது கூட அந்த ஃபின்கேர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்றத மெர்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அப்ரூவல் வந்திருக்கு. பட் இதனால ஒன்றும் பெரிய பெனிஃபிட் இல்லை. 590 ரூபாய் இன்னைக்கு காலையில் நல்லா ப்ளஸில் ஓப்பன் பண்ணவேன். மார்க்கெட்டினுடைய சரிவினால இப்போ மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆனால் ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வருட கால அளவில் கரெக்டாக லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்றது வருது. இனி மேற்கொண்டு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அவனுடைய பழைய லெவல் 800 ரூபா வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஒருவேளை இல்லை இந்த நியூஸ் ஹெல்ப் பண்ணல, இவன் அடுத்த சப்போர்ட் நோக்கி போறான்னா அப்புறம் கோவிட் லோனுடைய சப்போர்ட் 208 ரூபா இருக்கு, அங்கே போய் பார்க்க வேண்டியதான் அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போ ஒருத்தர் வீட்டில் சண்டை நடந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும். அந்த வீட்டில் சண்டை நடக்குது, நம்ம போய் என்னன்னு பார்ப்போம்னா அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ். அது மாதிரி தான் இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் ஷேர்லாம் வந்து கடந்த 5 நாட்களில் என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்திருக்கான். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 4% ஏறி இருக்கான். அப்போ அந்த முத்தூட் ஃபைனான்ஸ் என்ன பண்ணியிருக்கான்னா, அவனுக்கு கடந்த 5 நாட்களில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்திருக்கான். ஆனால் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா 4% ஏறி இருக்கான். என்ன காரணம்னா, பாவம் இந்த IIFL ஃபினான்ஸ் 20% கிராஷ் ஆச்சு பார்த்தீங்களா. அதாவது அவங்க புதுசாக எதுவும் கோல்டு லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்றத RBI டைரக்ஷன் பண்ணதுனால அவனு 2 ஏறிட்டானுங்க. எங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டோம், இனிமேல் உங்கள் வலிக்கே வரமாட்டோம், நாங்கள் அமைதியாக இருப்போம் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறவங்க தான் இந்த கேம்பஸ் ஷேர். அவன் பாருங்க பாவம் இந்த ஷேர்ல இருந்த கொஞ்சம் நஞ்சிய நம்பிக்கையும் பாவம் நண்பர்கள் இழந்திருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் எனிவே இப்போ வரைக்கும் அந்த ஷேர் சப்போர்ட் அப்படின்ற லெவலில் தான் நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எப்படியெல்லாம் மனசை துன்புறுத்திருக்கான்னு மட்டும் பாருங்களேன். இவன் இறங்க ஆரம்பித்த இடம் 637 ரூபா, இப்போ 252 ரூபா வந்தும் சப்போர்ட் எடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ தோல்வியின் முகத்தோட தான் நம்மளுடைய கேம்பஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. இனிமேலாவது அவன் மேல் நோக்கி ஒரு 100 ரூபா ஏறி வந்து சந்தோஷத்தை கொடுத்தா பரவாயில்ல. நண்பர்கள், இந்த தேவயானி அப்படின்ற ஷேரை பார்க்கும்போது ஏதோ எலிமெண்டரி ஸ்கூலில் மிக எளிமையாக பாடம் நடத்துகிற மாதிரி பார்க்கறக்கு அப்படி தான் தெரியுது. அதாவது இவனுடைய பேட்டர்னே வந்து மேல் நோக்கி இப்படின்னு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே தான் இருக்கான். ஸோ இப்போ சப்போர்ட் லெவலில் இருக்கான். ஒரு அடுத்த 6 மாதம் அல்லது இந்த வருஷ கடைசியில் இவனை வந்து 220 ரூபா அப்படின்னு வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, எனக்கு என்ன மனசு வலின்னா, ஷேர் மார்க்கெட்டே உச்சத்தில் வந்து நின்றுட்டு இருக்கு. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஷேர்களுமே அதே மாதிரி உச்சத்தில் வந்து இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் எவனுமே பாதிக்கு மேலே அப்படி வரமாட்டேன்றானுங்க, எல்லாம் கீழே படுத்து கிடக்குறானுங்க. இனி என்ன பண்ணுறது, காசு கொடுத்து வாங்கிட்டோமே அப்படின்ற மாதிரி அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா பிடிச்சி கண்டபடி கழுவி ஊற்றி விட்டுறலாம். இந்த சமயத்தில் TV18 ப்ராட்காஸ்ட் நெட்வொர்க் 18 அப்படின்ற ஷேர் சமீபத்தில் கொஞ்சம் வீக்காகவே தான் இருக்கான். இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஷேர். இந்த அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஷேர் வந்து
தொடர்ந்து ஃபால் ஆகிட்டே இருக்கான். அப்படியே ஃபால் ஆகி ஒரு 80 ரூபா பக்கத்தில் வந்து விழுந்தான்னா அது பணம் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்கள் 2021 பார்த்தீங்கன்னா இவன் ஏறுறதும் இறங்குறதும் மறுபடியும் ஏறுறதும் இறங்குறதுமா தான் இருப்பான். ஸோ இப்போ 95 ரூபாயில் இருக்கான். எப்படி பாருங்க, 140 ரூபா போனவன் 95 ரூபா, இன்னொரு 15 ரூபாய் இறங்கி 80 ரூபாய்க்கு வந்தான்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நெட்வொர்க் 18 வந்து சப்போர்ட் லெவலில் தான் வந்து உழுகிறதா என்னுடைய அபிப்பிராயம். நண்பர்களே, ஒரு 2 ஷேர் பார்த்துட்டு இருந்தேன். ISGEC அப்படின்றது ஒரு மைக்ரோ கேப் ஷேர். இந்த மைக்ரோ கேப் ஷேர் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இவன் வந்து மேல் நோக்கி ஏறுவது இறங்குவது, அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி இறங்குவது மேல் நோக்கி ஏறுவது இறங்குவதுமா இருக்கான். அப்போ இது 3வது முறையாக மறுபடியும் இங்கிருந்து மேல் நோக்கி லாபம் சம்பாரிச்சு கொடுப்பானா அப்படின்ற கேள்வி எழுது. ஸோ மேபி இந்த டெக்னிக்கல் நியூஸ் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னுடைய ஃபீலிங். இன்னொரு ஷேர் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், R Systems அப்படின்ட்டு. இந்த ஷேரை பார்க்கும்போது உங்கள் மனசில் என்ன தோணுது? இவனு வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, இவன் இறங்குறதே இல்லை. 2020 ஆரம்பித்து மேலே ஏற வேண்டியது, கொஞ்சம் இறங்கினாலும் மறுபடியும் அவனை மேல் நோக்கி தூக்கி விட்டுறது. ஸோ ISGEC மாதிரியே இவனும் இறங்கினா ஏறக்கூடியவனாவே இருக்கான். ஸோ இந்த முறை இவன் என்ன பண்ணுவான், ஏறுவானா இல்லை மார்க்கெட் இறக்குறதுனால இவனையும் பிடிச்சி இறக்கி விடுவாங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பற்றி தெரிவிங்க. ஷேர் மார்க்கெட்டில் எப்பவுமே ஜோடியாக தான் சில ஷேர்ஸ் பார்க்கறக்கே ரம்மியமாக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு பாலாஜி அமைன்ஸும் சரி, அல்கல் அமைன்ஸ் ரெண்டுமே வந்து இன்னைக்கு மேலே வந்து பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆனால் அதே சமயத்தில் மார்க்கெட்டில் இன்னைக்கு யார் அதிகமாக வீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆவாஸ் ஃபைனான்ஸ் 5% கும்பா, டேட்டா பேட்டர்ன் இப்போ தான் நல்லா மேலே ஏறிட்டு இருந்தா, இப்போ அவனும் 5% கும்பாயிடுச்சு. இந்த சமயத்தில் ஜூப்ளியன்ட் ஃபுட் அப்படின்ற ஷேர் வந்து ஏதாவது லாபம் கொடுப்பானா அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. தேவயானி ஷேரு இதே பேட்டர்னில் தான் இருந்தான். எல்லா சாப்பாட்டு ஷேர்களும் ஒரே மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஸோ இவனு வந்து இவனுடைய பேட்டர்ன் சப்போர்ட் எடுத்தால் கொஞ்சம் மேல் நோக்கி வரக்கூடிய ஸ்ட்ரென்த் அப்படின்றத காமிக்கிறான். பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கான். இந்த முறையும் 460 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் இந்த வருஷத்துக்குள்ளேயோ அல்லது அடுத்த வருஷத்தில் வந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இப்போதைக்கு இந்த ஜூப்ளியன்ட் ஃபுட் அப்படின்ற சப்போர்ட்டில் வந்து சொல்லி வந்து விழுந்திருக்கு. அதனால் இவனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இந்த GMM Pfaudler அப்படின்ற ஒரு ஷேர், அவனுமே வந்து இப்போதைக்கு ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட், அவன் வீக்காக தான் இருக்கான் ட்ரெண்டு. பட் இருந்தாலும் 2022 வந்து உளுந்த ஒரு சப்போர்ட்டுக்கு இப்போ வந்து உளுந்திருக்கான். ஸோ இந்த ஷேர் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து கடைசிக்கு ஒரு 1500 1600 வந்தாலும் சந்தோஷமா இருக்கும். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.